விலங்குகளோட மரபு பெயர்கள் மற்றும் இளமை பெயர்களை பற்றி பார்க்கலாம். மொத்தமாக இளமை பெயர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா 9 தான். பார்ப்பு, பரல், குட்டி, குருளை, கன்று, பிள்ளை, மகவு, மரி, குளவி, இந்த 9 தான் இளமை பெயர்கள். இதை வச்சு நம்ம விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பெயர்களை பிரித்து சொல்கிறோம். இப்போ மகவு, குழலி அப்படிங்கிறத யாரை குறிப்பிடுறோம் அப்படின்னா மக்களை மகவு, குழலி அப்படின்னு குறிப்பிடுறோம். பார்ப்பு அப்படிங்கிறது இந்த பார்ப்பும் பிள்ளையும் பறவைகளையும் ஊர்வன வகையும் குறிப்பிடும். பார்ப்பு, பிள்ளை அப்படிங்கிறது பறவைகளையும் ஊர்வன வகையும் குறிப்பிடும். அதில் குறிப்பாக பார்ப்புங்கிறது பறவை, ஊர்வன, அது போக குரங்கையும் பார்ப்புன்னு சொல்லுவாங்க. பிள்ளை அப்படிங்கிறது பறவைகளையும் ஊர்வனத்தையும் சொல்லுவாங்க. பன்றி, புலி, முயல், நரி, குரங்கு இதையும் பிள்ளையா குறிப்பிடுவாங்கன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ கன்று அப்படிங்கிறது யானை, குதிரை, கழுதை, கடமை, மான், எருமை, மறை, கவரிமா, கராகம், ஒட்டகம் இது எல்லாத்தையுமே கன்றுன்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இங்கே யானை, குதிரை, கழுதைலாம் நமக்கு தெரியும். கடமை அப்படின்னா என்னது? காட்டு பசு. கடமைனா காட்டு பசு. மான், எருமை, மறைனாலும் ஒரு வகை மானினம், கவரிமானாலும் மானினம், கராகம் அப்படின்னா கரடி, ஒட்டகம் இதெல்லாம் பார்த்தோன்னா அதிகபட்சம் பாலூட்டிகள் வகையை சேர்ந்ததாக இருக்கும். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சு நம்ம இதை கன்றுன்னு குறிப்பிடலாம். அடுத்து குளவி. குளவினா மக்கள் வருவாங்க. ஸோ நம்மளும் குரங்குலேருந்து வந்தவங்க தான் அப்படின்றத குரங்கும் குளவியில் வரும். பசு ஆ அப்படின்னு சொல்கிறாலே அதுவும் குளவியில் வரும். எருமை, கடமை, காட்டு பசு, முசு, ஊகம். இந்த முசு, ஊகம் ரெண்டுமே மலைக்குரங்கை குறிப்பிடும். மலைக்குரங்கை முசு, ஊகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் குளவி வகையில் வரும். குஞ்சரம். குஞ்சரம்னா என்னன்னா கரிய நிறமுடைய யானை. இதுவும் குளவியில் வரும். மான் அப்படிங்கிறத குட்டின்னு சொல்லலாம், கன்றுன்னு குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடுவன் அப்படின்னா குரங்கு, பூனை இதோட ஆணினம் தான் கடுவன் அப்படின்னு சொல்லப்படுது. மா அப்படின்னா யானை, பன்றி, குதிரை இது போக இன்னும் நிறைய விலங்குகள் இருக்கு, மாவை குறிப்பிடுவாங்க. ஒருத்தல் அப்படிங்கிறது கரடி, மான், யானை, எருமை, பன்றி, புலி, மறை எல்லாமே ஒருத்தல் அப்படிங்கிறதுல குறிப்பிடப்படுது. இதுல நண்டு, நாகனவாய்ப்புல் குஞ்சு. நாகனவாய்ப்புல்ங்கிறதும் குஞ்சு தான். நண்டு ஊர்வன வகையை சேர்ந்தது தான். ஆனா அது குஞ்சுன்னு குறிப்பிடப்படுது. எலிங்கிறதும் ஊர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதை குட்டின்னு குறிப்பிடுறாங்க. புலி அப்படிங்கிறது பரல். புலிங்கிறது பரல். ஓனாயும் பரல் தான். குருளைனா சிங்கம், நாய், நரி, அது குருளை. சிங்கம், நாய், நரி.